சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவது தொடர்பாக நாம் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்த தருணத்தில் கூடுதல் விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். இந்த பொதுக்குழு செயற்குழு அப்படின்றப்ப நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. அதாவது அதிரடியான முடிவுகள் எடுக்கப்படுமா, என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், இது போன்ற பல கேள்விகள் இருந்தது. தற்பொழுது தீர்மானம் தொடர்பாக பார்க்கிறோம். அதில் ஏறத்தாழ ஒரு 8 தீர்மானங்கள் திமுக அரசை கண்டித்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்கள் தொடர்பான விவரங்களை நீங்க விரிவாக பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது தற்போது சென்னை அடுத்து வானகரத்தில் நடைபெற்று வருகிறது. அதிமுகவுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் அதிமுக சார்பில் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக அதிமுகவை வருகின்ற 2026 மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் நியமிக்கவும், அதே போல அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்றும் சூளுரைப்போம் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 16 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக பாரிகார்த்திக், இந்த தீர்மானங்கள் தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்னதாக பத்திரிகையாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தற்போது நம்முடைய இணைந்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. ஐயா வணக்கம். இன்றைய தினத்தில் இந்த அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் துவங்கி நடைபெற்றுட்டு வருது. பல்வேறு கட்டுப்பாடுகள், அதாவது உறுப்பினர்கள் யார் யார் வரலாம், வரக்கூடாது, யார் பேசலாம், இது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு இடையே பொதுக்குழுவானது துவங்கி நடைபெற்று வருகிறது. முதல்ல அதிமுகவின் இந்த பொதுக்குழு தொடர்பான உங்களுடைய பார்வை குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மன்னிக்கவும், நான் அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளருங்கிறது தவறான பதிவு. ஓகே, இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரையில வழக்கமா எதிர்பார்த்தபடிதான் இருக்குது. அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். இந்த அதிமுக ரெட்டலை எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு உரியது. அது பலகீனமடையும். அது ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் இருந்தது போல அனைத்து ஜாதியினருக்கும் ஒரு பொதுவான அமைப்பாக இல்லாமல் அது பலகீனமடை என்பது நாம் எதிர்பார்த்ததுதான். 40% ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் இருந்த கட்சி இன்னைக்கு 20% மாறிவிட்டது என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் காரணம், அவருடைய நடவடிக்கைக்கு தான் காரணம். மீதி இருக்கக்கூடிய வாக்குகளும் அவருக்கே சொந்தமானது, அவருடைய வாக்குகள் தான். இன்றைய தீர்மானம் என்பது அவர்களுடைய பிரதான எதிர்கட்சியான திமுகவுக்கு எதிராக திமுக அரசின் டூஸ் அண்ட் டுனாட்ஸ், அந்த அரசு செய்தது செய்யாதது ரெண்டையும் பிரதானப்படுத்தி பெரிய அளவு அவர்கள் தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் அண்ணாமலை தலைமையிலான பாஜகவும் அதிமுகவுக்கு எதிரான அரசியலையும், அதிமுக எடப்பாடி பழனிசாமி 13% போய்விடுவார், கொள்கையற்ற திராவிட இயக்கமான அதிமுக அழிந்துவிடும் என்ற கருத்தை பாஜக அண்ணாமலை தலைமையில் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதால் பாஜகவுக்கு எதிராகவும் 1-2 தீர்மானங்கள் போட்டியிருக்கிறார்கள். இது இன்றைய தினம் அவர்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டின் அடிப்படையிலே இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அவர்கள் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு திமுக அரசு நடத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். இது அவர்கள் ஆட்சி காலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே ஒரு ஜாதிக்கு ஒரு சிலரின் கட்சியில் உள்ள ஒரு சிலரின் மிரட்டலுக்கு எடப்பாடி பழனிசாமி அடிபணிந்து அவர் 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தார். அதனால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் இன்று வண்ணார், நாவிதர், குயவர், ஓயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர் போன்ற பல சமூகங்களும் முக்குலத்தோர் சமூகமும் எடப்பாடிக்கு எதிராக இன்று திரண்டு இருப்பதால் அதனை சரி கட்டுவதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ற ஒரு தீர்மானத்தை இப்பொழுது திமுக அரசுக்கு எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை வற்புறுத்தி போட்டியிருக்கிறார்கள். எனவே இது ஒரு வரவேற்கத்தக்க தீர்மானம் தான். ஆனால் முந்தைய அவர்கள் ஆட்சி காலத்தில் போடாத தீர்மானம் என்பதும் இப்பொழுது அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சமூக நீதி, நேர்மறை சமூக நீதி பேசும் ஆட்களின் பரப்புரையால் பல ஜாதிகளிடமான அதிமுக பலகீனம் அடைந்ததால் இந்த தீர்மானத்தை போட்டியிருக்கிறார்கள். மொத்தத்தில் நேற்று அதிமுக எப்படி இருந்ததோ அதே நிலைப்பாட்டில் இன்றும் இருக்கிறார்கள். நாளையும் இதே நிலைப்பாட்டில் தான் இருப்பார்கள். திமுகவை அவர்கள் பிரதான எதிரியாக நினைத்து, பாஜகவை சிறிய எதிரியாக நினைத்து அவர்கள் களமாடுவார்கள். காரணம், அண்ணாமலை தலைமையிலான பாஜகவும் அதிமுகவை பலவீனப்படுத்தும் அரசியலை தெளிவாக செய்து வருகிறார்கள். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளதற்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, அரசியல் விமர்சகர்.